தமிழால் இணைவோம். கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 17. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை வானொலி மூலம் ஒலிபரப்பும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் மற்றும் கதை கூற இங்கு இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் முகமன் கூறுகின்றேன். திருக்குறள் மிக சிறந்த வாழ்வியல் இலக்கணம். அதில் நூலுக்கு மிக அதிக அளவில் முக்கியத்துவம் தந்துள்ளார் வள்ளுவர். மதிநுட்பம் நூலோடு உடையாரை போற்றும் வள்ளுவ பெருந்தகை ஆங்காங்கே வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் நூல்கள் இவ்வாறு சொல்கின்றன என்று உரைப்பதோடு பல வகை நூலை கற்றோரை பற்றியும் பேசுகின்றார். ஏதிலார் நூல் மதிநுட்பம் நூலோடு உடையார், நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல், இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல், நுண்ணிய நூல், நிரம்பிய நூல் இன்றி கோட்டிகொளல், இலங்கு நூல் கற்றார், எப்பால் நூலோருக்கும் துணிவு, நூலுடன் அவையகத் தஞ்சும் அவன் கற்ற நூல், நவில்தொறும் நூல் நயம் போலும் என்று நூலினை பற்றி மிக சிறப்பாக இயம்புகின்றார். அத்தகைய சிறப்புமிக்க வள்ளுவரின் வாய்மொழியை கதை வடிவில் கூற பல சான்றோர்கள் இங்கு இணைந்துள்ளனர். முதலாவதாக எனது கதையை நான் கூறுகின்றேன். முயற்சி. காலை வணக்கம் அம்மா. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் உட்காருங்கள். இன்று நம் வகுப்பில் யார் விடுமுறை எடுத்துள்ளார்? தமிழாவை தவிர எல்லோரும் நம் வகுப்பில் வந்துள்ளார்கள் டீச்சர். என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு? ஏன் ஒரு வாரத்துக்கு மேல வரல? தெரியல டீச்சர். தமிழாமில் வீட்டில் தொலைபேசி அலைபேசி ஏதும் உள்ளதா? இல்லை டீச்சர். சரி, பள்ளி முடிந்ததும் தமிழாவின் வீட்டிற்கு சென்று பார்க்கலாம். மாலை நேரம். தமிழாவின் வீட்டுக்கு நான் போக போகிறேன். யார் என் கூட வரப்போகிறார் என்றார் ஜெயக்குடி டீச்சர். நான் வருகிறேன் டீச்சர். சரி வா ஸ்டெல்லா. இருவரும் நடந்தனர். ஸ்டெல்லா, அங்க பாரு, அது சமினாவுடைய அம்மா தானே? அவர் நம்மை நோக்கித்தான் வர்றாங்க. ஆமாம் டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம்மா. என்ன ஆச்சு உங்க பொண்ணுக்கு? ஏன் இத்தனை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல? அவளுக்கு அம்மா போட்டு இருக்கு டீச்சர். நானே உங்களை வந்து பார்த்து சொல்லணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே எங்க வீடு தேடி வந்துட்டீங்க. என் மக மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி டீச்சர். அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அதுதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரிங்க டீச்சர், நல்லானதும் நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ஒரு வாரம் சென்றது. என்ன சமீனா, பள்ளிக்கு வந்துட்ட போல? அம்மா எல்லாம் சரியாயிருச்சா? ஆமாம் டீச்சர், சரியாயிருச்சு. ரொம்ப நல்லது. குழந்தைகளே, இன்னும் ஒரு வாரத்துல தேர்வு வரப்போகுது. இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சமீனா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு. உன்ன மாதிரியே நம்ம மல்லிகாவும் நல்லா படிப்பாதான், உனக்கே தெரியும். உனக்கு அம்மா போட்டதால நீ நிறைய விடுமுறை எடுத்துட்ட. இல்லைன்னா எப்பவும் நீ தான் முதல் மதிப்பெண் வாங்குவ. இந்த தடவை பார்க்கலாம் நீயா மல்லிகாவான்னு. மாலை நேரம். என்ன சமீனா, பள்ளியிலிருந்து வந்ததுல இருந்து புத்தகமும் கையுமாவே இருக்கிற? இல்லம்மா, அம்மா போட்டதால 10 நாளைக்கு மேல பள்ளிக்கு போகலல்ல, அதுதான் பாடங்களை படிச்சுட்டு இருக்கேன். தேர்வு வரப்போகுதுமா. சரி பாப்பா, ஏற்கனவே உடல்நல சரியில்லாம இருந்திருக்கிற, கொஞ்ச நேரம் ஓய்வு எடு. சரிம்மா என்று அம்மாவிடம் சொன்னாலும் மனம் பாட புத்தகத்தை நோக்கியே சென்றது. மறுநாள். டீச்சர், நேத்து பாடங்களை படித்தேன். எனக்கு சந்தேகம் இருக்கு, சொல்லித் தரீங்களா? சரி வா, சொல்லித்தரேன். ஆசிரியரிடம் கேட்டு மனம் தளராம தாமதம் செய்யாம முயற்சி செய்தாள் சமீனா.
எதிர்பார்த்த தேர்வும் வந்தது. தேர்வு முடிந்ததும் மதிப்பெண்களை ஆசிரியர் தந்தார். மல்லிகாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருந்தாள் சமீனா. அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. வாழ்த்துக்கள் சமீனா, மனம் தளராது தாமதம் செய்யாம நீ தொடர்ந்து முயற்சி செய்ததுனால உன்னால முதல் மதிப்பெண் எடுக்க முடிந்தது. வாழ்த்துக்கள். அனைவரும் சமீனாவுக்கு கைதட்டுங்கள் என்று ஜெயக்கொடி டீச்சர் சொன்ன மறு நிமிடமே கரங்களின் ஓசை விண்ணை பிளந்தது. அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. குறள் எண் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். மனம் தளராது தாமதிக்காது முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுறச் செய்வார். அடுத்ததாக இங்கு கதை கூற வருகின்றார் கவிஞர் திலகம் ரா. சந்திரசேகரன், சென்னையில் இருந்து. நட்பு, நட்பு ஆராய்தல் என்னும் 2 அதிகாரமும் நட்பை பற்றியே இங்கு கூறுகின்றன. வாருங்கள் ஐயா, உங்கள் கதையை தாருங்கள். ஐயா, ஒளி வாங்கி திறக்கலை. வணக்கம். திருவள்ளுவர் நமது தலைவர் திருவள்ளுவரையும் செயலர் பாரதிதாசனையும் வணங்கி நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழ்நெய்ய அவர்களுக்கும் இங்கு தலைமையேற்று நடத்தியிருக்கும் ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும் குழுமியுள்ள இதர சான்றோர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லுகின்ற மாதிரி வேறு எதுவும் இல்லை. இந்த திருக்குறள் பொருட்பாலிலே அறிவுடைமை என்ற குறள் 423 எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அழகாக இந்த குறளை நமக்கு எடுத்து உரைக்கிறார் திருவள்ளுவர். அந்த குறளிலிருந்து ஒரு கதையை சொல்லி அந்த குறள் எவ்வளவு மேன்மையானது, அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது ஒரு கதை வாயிலாக, சிறுகதை வாயிலாக சொல்கிறேன். காந்தி மகான் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திக் ஒரு நல்ல குணத்துடன் பழகும் மாணவன். அவன் குணத்தை அறிந்த அந்த சக மாணவன் சசி ஒரு நாள் கார்த்திக் தண்ணீர் குடிக்க சென்றும் வேளையிலே அவனுடைய பையிலிருந்து பேனாவை எடுத்து திருடி அவனுடைய பையிலே வைத்துக் கொள்கிறான். இதை பார்த்த சக மாணவன் குமாரிடம், இதப்பார், இதை பத்தி நீ பேசக்கூடாது, சொல்லக்கூடாது என்று மிரட்டுகிறான். ரவி என்ற மாணவன் எடுத்ததாக பொய் சொல்லிவிடலாம் என்று சசி இந்த குமாரிடம் சொல்லுகிறான். கார்த்திக் வருகிறான். கார்த்திக் வந்து, ஐயோ என் பேனாவை கிடைக்கலையே, காணுமே என்று சொல்லும் போது ரவி சொல்கிறான், நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்றான். உடனே ரவி வந்து இப்படி சொன்ன உடனே ஆசிரியர் வருகிறார். ஆசிரியரிடம் இந்த கார்த்திக் தன்னுடைய பேனா காணவில்லை என்று சொன்னவுடன் அதற்கு ரவி என்ன சொல்கிறார் என்றால், நான் எடுக்கல அப்படின்னு சொல்றான். இந்த சமயத்துல சசி என்ன சொல்றான், ரவி நீ தாண்டா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட பேனா வந்து ரவிதான் திருடினா அப்படின்னு சொல்றான். அதை குமாரும் பார்த்தான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முன்னாடியே குமார்கிட்ட சொல்லி வச்சிருந்ததுனால, குமார் நீ சொல்லுடா, அவங்க பார்த்தோம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நாங்களும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்ல, ஆசிரியரும் அதை நம்பி ரவிய, என்னடா நீங்க 2 பேரும் பார்த்துக்கலாம், ஆமா அதனால இது வந்து ரவி வந்து எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, சசியும் இந்த குமாரும் சேர்ந்து ரவிதான் எடுத்து விட்டான் என்று சொன்னான். இதை கேட்ட ஆசிரியர், என்ன இது, இதை நான் நம்பக்கூடாது, தீர விசாரிக்கணும் என்று சொல்லி ரவியை
தலைமை ஆசிரியரிடம் அழைத்து செல்கிறார். தலைமை ஆசிரியர் உடனே சசி, குமார் 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியரிடம் சொல்றார். சசியும் குமாரையும் அழைத்து வந்ததும், சசி, குமார், நீங்க 2 பேரும் சொல்லுங்க, ரவி தான் கார்த்திக் பையிலிருந்து பேனா எடுத்தானா அப்படின்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்ட பொழுது 2 பேருமே ஆம்ன்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன பண்றாங்க, 2 பேரும் குமார் வந்து சசியை பார்க்கறதும், சசி குமாரை பார்க்கறதுமாக சைகை செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு தலைமை ஆசிரியர் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி, இதை பாருங்க, இங்க வந்து புகைப்படம் எடுக்கிற கருவி இருக்கு, நீங்க வகுப்பில் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவ்வப்போது கவனித்துக் கொண்டிருக்கிறேன், அது காட்டிவிடும், அந்த புகைப்பட கருவி காட்டிவிடும் யார் எடுத்தீர்கள் என்பது அதில் தெரிந்துவிடும், அதனால நீங்க இப்பயே சொல்லிடுங்க, உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் சொல்லும் போது ரவி பயந்து விடுகிறான். ஐயோ, நாம் எடுத்தது தெரிந்து விடும் என்று சொல்லி உடனே பயந்து போன குமார், சார் என்ன சார் இது, அப்போ கேமரால வந்து ரவி எடுத்தானா, யார் எடுத்தார்கள் என்று பார்க்கலாமா என்று தலைமை ஆசிரியர் சொன்னதும், இல்லை சார், எப்படியும் புகைப்பட கருவியில பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு, சார் குமார் சொல்றான், நான் தான் சார் எடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க சார் என்று அழத் தொடங்கினான். தலைமை ஆசிரியர் ஆசிரியரிடம், இப்ப பாத்தீங்களா, நீங்க வந்து என்கிட்ட சொல்லி நான் இதை வந்து தீர விசாரிச்சதுனால தான் இதை வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ரவி எடுக்கல, இதை வந்து சசி தான் எடுத்தான்றது நமக்கு தெரிஞ்சுது. சசிக்கு உடனே அழ தொடங்கினான். சசிக்கு சிறிய தண்டனை கொடுத்து திருடுதல், பொய் சொல்லுதல் கூடாது என்று தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தினார். கார்த்திக் பின்னர் சசியிடமிருந்து பேனாவை பெற்றுக்கொள்கிறார். தீர விசாரித்தால்தான் இந்த உண்மை கிடைத்தது என்று புரிந்து கொண்டார்கள் அனைத்து மாணவர்கள். திருவள்ளுவர் தான் என்னை காப்பாற்றினார் என்று பெருமூச்சு விடுகிறான் இந்த கார்த்திக். அப்போதுதான் திருக்குறள் பொருள் நன்கு புரிந்தது. யார் என்ன சொன்னாலும் நம்பி விடாமல் தீர விசாரித்து உண்மை என்ன என்பதை காண்பதே தான் இந்த அறிவு என்று புலப்பட்டது. ஆகவே இந்த திருக்குறள் நமக்கு இது ஒரு நல்ல படிப்பினை கொடுத்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற இந்த குறளிலே நாம் யாரோ ஏதாவது சொல்லிவிட்டால் அதை உடனே நம்பிவிட வேண்டாம், அதை தீர விசாரிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியது நன்றாக புரிகிறது. இதை இந்த காலத்திலே இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளுக்கு ஏற்ப கார்த்தி, சசி, குமார், ரவி, ஆசிரியர், தலைமை ஆசிரியர் என பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலம் மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. தீர விசாரித்து உண்மையை அறிவதே சிறப்பு என்ற பொருள் பொதிந்ததாக அமைந்தது. கதை மிகவும் அருமையாக இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் தர்மபுரியிலிருந்து நம்மிடையே கதை கூற வருகின்றார். நாடு நன்றாக இருந்தால் சமுதாய வாழ்க்கை சிறப்பாக விளங்கும். நாடு என்பது வெறும் நிலப்பரப்பின் பாங்கோடு அமைவது அன்று, இயற்கை வளமும் மக்கள் வளமும் சேர்ந்து அமைவதே சீரிய நாடு என்று கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. அத்தகைய வள்ளுவரின் கருத்துக்களை கதையாக கூற வருகின்றார் அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. வாருங்கள் அம்மா. அன்னை சங்கத்தமிழ் இலக்கிய பங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, ஜெயலராம் பாரதிதாசனை வணங்கி, நம் அன்புக்குரிய சகோதரர் தமிழ் பணி செம்மல் திருநீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, ஆயிஷா சிட்டிக் சகோதரியையும் வணங்கி, சிவகாம சண்முக சுந்தரி தலைவியும் வணங்கி, ஜெர்மன் தமிழறிவின தொலைக்காட்சி தலைவர் நிறுவனருக்கும் நிறுவனர் மனைவிக்கும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். வசந்தி என்பவள் ஒரு சிறு குக்கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். கல்யாணமாகி வெகு நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. தவமிருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தாள். கண்ணும் கரட்டுமாக வளர்த்து வந்தாள். அவனுக்கு நற்பண்புகளை சிறுவயது முதலே சொல்லிக் கொடுத்து வளர்த்தாள். ஏதாவது தவறு நேர்ந்தால், இப்படி செய்யாதே,
தவறு. அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடாது. உன்னால் முடிந்தவரை உதவியை பிறர்க்கு செய்ய தயங்காதே. நல்லா படித்து சான்றோன் ஆக வேண்டும் என்று சிறுவயது முதலே அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனுள் ஆசையை எழுப்பினாள். அவனும், அம்மா கவலைப்படாதே, நான் நன்றாக படித்து நீ பெருமைப்படும்படி வாழ்வேன் என்று அவளை தேற்றினான். அவளது மகன் அசோகன் சொன்னபடி பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக தேர்ந்தான். IAS பரீட்சை எழுதி அதிலும் முதலாவதாக வந்தாள். அம்மாவுக்கோ தலைகால் புரியா மகிழ்ச்சி. கலெக்டராய் தன் சொந்த ஊருக்கே வந்தான். நல்ல திட்டங்கள் தீட்டி ஏழை எளியவருக்கு நன்மை செய்தான். தன் சம்பாதிப்பதில் பாதியை சேவைக்கென ஒதுக்கினான். உதவி என வந்தவர்க்கு இல்லை என சொல்லாமல் உடனடியாய் உதவினான். அவன் இந்த உதவி பெற்றவர்கள் வந்து அவன் தாயிடம், என்னத்தவம் செய்தாயோ இவனை மகனாக பெற்றுள்ளாய் என்று போற்றினர். படித்த IAS படிப்பில் தேசிய அளவில் முதலாக வந்ததால் பிரதமர் அவள் மகனை அழைத்து பாராட்டினார். உன் மகன் என் தாயின் முன்னால் இதை வைத்து வாங்க ஆசைப்படுகிறேன் என்று கூற அவரும் வசந்தாவை மேடை ஏற்றி பாராட்டினார். அவள் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இதைதான் வள்ளுவர் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்று கூறினாரோ. நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கதை சிறப்பாக இருந்தது அம்மா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற கதைக்கு ஏற்றவாறு வசந்தி, அசோகன் போன்ற கதாபாத்திரங்கள் மூலமாக மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. கதை அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக வி யோகஸ்ரீ மயிலாடுதுறையிலிருந்து நம்மிடையே கதை கூற வருகின்றார். பசி நீங்க உணவு வேண்டும், உழவினால் உணவு விளையும் ஆதலின் முதல் குறைபாட்டை, அதாவது பசி என்னும் குறைபாட்டை போக்குவதற்கு உரிய உழவை ஓர் அதிகாரமாகவே கூறுகின்றார் வள்ளுவர். உழவினால் நாடு வளம் பெறும் என்பதை அரசன் மேல் ஏற்றுகின்றார் வள்ளுவர். அத்தகைய சிறப்புமிக்க வள்ளுவத்தை கதை மூலம் விளக்க வருகின்றார் மழலை வி யோகஸ்ரீ மயிலாடுதுறையிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கதை சொல்ல போறேன். எல்லாருமே மகாத்மா காந்தி அவர்களை பத்தி தெரியும். அவர் சுதந்திர போராட்ட வீரர். அவர் நாட்டுக்காக போராடினாரு. அவர் தேச தந்தை, அகிம்சை வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் பொய்யே சொன்னது இல்லையா. அதெல்லாம் ஒரு உண்மையான கதை. அதை பத்தி தான் நான் கதையா சொல்ல போறேன். வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். இது உண்மையாக நடந்த கதை தான். மகாத்மா காந்தி அவர்கள் பள்ளி படிச்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் யார்ட்டுமே அதிகமா பேச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க பள்ளியில என்னன்னா தேர்வு வச்சாங்க. அப்ப வெளியிலேருந்து ஒரு ஆளுகள் அவங்க பள்ளிக்கு தேர்வு வச்சாங்க. அப்ப யார் தெரியுமா வச்சாங்க? மிஸ்டர் கைல்ஸ் பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய இன்ஸ்பெக்டராக வந்தாங்க. அப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? அல்ல 5 வார்த்தைகள் கேட்டாங்க. எல்லா மாணவர்களும் கரெக்டா எழுதினாங்க. அப்ப மகாத்மா காந்தி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தவறாக எழுதினாங்க. கெட்டில் என்ற வார்த்தையை தவறாக எழுதினாங்க. அப்ப அவங்க ஆசிரியர் மகாத்மா காந்திய தட்டி கொடுத்து சூட்டி காட்டினாங்க. என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா? சைகையிலே காட்டினாங்க. பக்கத்துல பார்த்து நீ எழுது அப்படின்னு சைகை காட்டினாங்க. அப்ப மகாத்மா காந்தி எழுதவே இல்லை. அப்ப அவங்க ஆசிரியர் கேட்டாங்க, நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க அப்பையும். ஆனா அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் எழுதல. அப்ப அவர் சொன்னாரா, நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல நான் எது வரைக்கும் பொய்யே சொல்லக்கூடாது. அதை நான் இப்பதான் நான் முன்னாடியே தெரியும். ஆனா நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். எழுது, இன்னைக்கு ஒரு நாள் எழுதுறனாலும் எதுவும் ஆக போறது இல்லைன்னு அவங்க ஆசிரியர் சொன்னாங்க. ஆனாலும் அவர் அதை கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே எழுதிட்டு போய் அப்ப இன்ஸ்பெக்டர்ல காட்டினாரு. அப்ப எல்லாத்தையும் அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டாரு, உங்க பள்ளியில எல்லா மாணவரும் சரியா எழுதிருக்காரு, ஆனா மகாத்மா காந்தி மட்டும் எழுதலன்னு சொன்னாங்க. அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சோடனே அவருக்கு ஒரு வார்த்தை தப்பா எழுதுனது அப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்து அவர் பாராட்டி மகாத்மா காந்திய புகழ்ந்தாங்க. இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இது உண்மையாவே நடந்த கதை. இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு.
நம்மளும் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, இதை உணர்ந்தாவது நம்ம ஒரு சின்ன பொய்யை கூட சொல்லக்கூடாது. நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா. சிறப்பான கதையை கூறினீர்கள் யோகஸ்ரீ. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ற குறளுக்கு ஏற்ற கருத்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்வில் இருந்து ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக விளக்கினீர்கள். கதை அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் மா காயத்ரி, அவினாஷியிலிருந்து. அரசின் உயிராக இருப்பவன் அரசன். அமைச்சர், தூதுவர், ஒற்றர், படைத்தலைவர், சான்றோர் ஆகியோர்கள் அரசனுக்கு துணை. இவர்கள் அனைவரும் தத்தம் கடமையை ஆற்றுவர். குடிமக்கள் அரசனை தெய்வமாக போற்றுவர். அரசன் செங்கோல் ஏந்தி ஆட்சி புரிவான். அவனுக்கு அறிவுரை கூற பலர் அடங்கிய அவைக்களம் இருக்கும். உடையார் இல்லாமல் வரும் பொருளும், சுங்கத்தால் வரும் பொருளும், பகைவர் திரையடக்கும் பொருளும் அரசனுக்கே உரியன என்று வள்ளுவ பெருந்தகை அரசாட்சியை பற்றி மிக சிறப்பாக நமக்கு கூறி சென்றுள்ளார். வாருங்கள் அம்மா. மா காயத்ரி, அவினாஷி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலகண்டன் ஐயாவிற்கும் ஆயிஷா அவர்களுக்கும் வணக்கம். திருந்து அதன் பின் திருத்து. பெரியவர் பொன்னம்பலவாணரை ஊர் மக்கள் மதித்து வணங்கினார்கள். அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்தார்கள். கிழவி ஒருத்தி தன் பேரன் அவர் சொன்னால் கேட்பான் என்று நினைத்தாள். பேரனை அழைத்து கொண்டு அவரிடம் வந்தாள். ஐயா, என் பேரன் இவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான். அந்த பழக்கத்தை விடும்படி பல முறை சொல்லிவிட்டேன். இவன் கேட்கவில்லை. உங்கள் மீது இவன் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கின்றான். நீங்கள் சொன்னால் கேட்பான். இந்த பழக்கத்தை விடும்படி இவனிடம் சொல்லுங்கள் என்று வேண்டினான். அம்மா, நாளை இங்கே வாருங்கள், நான் இவனிடம் சொல்கிறேன் என்றார் அவர். பேரனுடன் மறுநாள் அங்கே வந்தாள் அவள். நாளை வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் அவர். இப்படியே தொடர்ந்து 10 நாட்கள் சென்றன. அவளும் சோர்வின்றி வந்து கொண்டிருந்தாள். 11ஆம் நாள் வழக்கம் போல் பேரனுடன் வந்தாள் அவள். சிறுவனிடம் அவர் தம்பி இனிப்பு சாப்பிடுவதை விட்டுவிடு என்றார். இதை சொல்வதற்காகவா 10 நாட்களாக நம்மை அலக்களித்தார் என்று நினைத்தாள் அவள். ஐயா, முதல் நாளே இதை சொல்லி இருக்கலாமே என்று கேட்டாள். அம்மா, எனக்கும் இனிப்பு சாப்பிடும் பழக்கம் இருந்தது. ஒரே நாளில் அந்த பழக்கத்தை விட்டு விடலாம் என்று நினைத்தேன். மறுநாள் உங்களை வரச் சொன்னேன். அந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. நேற்றுதான் அந்த பழக்கத்தை விட முடிந்தது. யார் முயற்சி செய்தாலும் இனிப்பு சாப்பிடுவதை விட்டு விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் இன்று உங்கள் பேரனிடம் இனிப்பு சாப்பிடாதே என்றேன் என்று விளக்கம் தந்தார் அவர். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கே. அதிகாரம் 44, பொருட்பால் குற்றம் கடிதல். குறள் எண் 436. தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. முதலில் தன் குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும், பிறகு பிறர் குற்றம் காண வேண்டும். இத்தகைய அரசனுக்கு எந்த குறையும் வராது. நன்றிமா. அதை சிறப்பாக இருந்தது அம்மா. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கேட் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறளுக்கு ஏற்ற கதையை பேரன், பாட்டி போன்ற கதாபாத்திரங்கள் மூலமாக மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் அம்மா. கதை சிறப்பாக இருந்தது. தனது குற்றத்தை முயற்சி செய்தால் யாரும் சரி செய்து கொள்ளலாம் என்ற பொருள் பொதிந்த கதையை மிக சிறப்பாக கூறினீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கோபால் ராமச்சந்திரன், கோவையிலிருந்து. நல்ல குடியில் பிறந்தவர்களை உயர்வாக கருதுவார்கள். குடிமை என்னும் அதிகாரத்தில் அவர்களின் சிறப்பை பற்றி விளக்கி இருக்கின்றார் வள்ளுவர். அத்தகைய வள்ளுவத்தை கதையாக கூற வருகின்றார் கோபால் ராமச்சந்திரன் ஐயா, கோவையிலிருந்து. வாருங்கள் ஐயா. ஐயா, ஒளி வாங்கி தரங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு
என் முதற்கண் வணக்கத்தை சொல்லி தமிழறிஞர் ப நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி வந்திருக்கிற நடத்தி கொண்டிருக்கிற அம்மாவையும் வணங்கி மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் வணங்கி நான் என்னுடைய கதையை சொல்ல போகிறேன். எப்பொழுதும் போல பாரதிதாசன் பாடலை பாடி என்னுடைய கதையை நான் தொடங்குகிறேன். இந்த பாரதிதாசன் பாடல் சங்க இலக்கியத்தோடு இணைந்த பாடல். இது அவர் நூல் படிக்க வேண்டும் என்று சொல்லுவதை ஒரு கவிதையாக வடித்து கொடுத்திருக்கிறார். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, பொய்யிலே முக்காப்படி புரட்டில கால்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. முதலில் ஆழ்வினை உடைமையில் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரல் ஹென்றி ஃபோர்டுனுடைய கதை அப்படியே இந்த குரலில் அமைந்திருக்கிறது. ஹென்றி 20 வயது இளைஞன் ஒரு நேர்காணலுக்கு செல்லுகிறான். அந்த நேர்காணலில் முதலிலேயே 20 விதிகள் போட்டிருக்கிறார்கள். எந்த விதிகள் ஒப்புமை இருக்கிறவர்கள் மட்டும் வர வேண்டும், திறமைகள் இருப்பவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ஹென்றி இடத்தில் ஒன்று கூட இல்லை. ஹென்றி இருந்தாலும் அவன் நேர்காணலுக்கு செல்லுகிறான். நேர்காணலில் அவர்கள் கேட்கிறார்கள். நேர்காணலில் ஒழுங்கான நல்ல சட்டையும் கூட போட்டு செல்லவில்லை. எல்லாரும் முகம் சுளித்துக் கொண்டு அவனிடத்திலே நேர்காணலை காண்கிறார்கள். அப்பொழுது அந்த 20 தேர்வுகளிலும் 20 திறமைகளிலும் 0 பெறுகிறான். அந்த நேர்காணல் காண்பவர் சொல்லுகிறார், நீ எப்படி 20லையும் தோற்றிருக்கிறாய், உனக்கு எப்படி கிடைக்கும்? உடனே ஹென்றி சொல்லுகிறான், இந்த உலகத்தில் வாழ இந்த 20 திறமைகள் மட்டும் போதுமா? இந்த 20 திறமைகள் இருந்து ஒருவன் முயற்சி இல்லாது இருந்தால் என்ன ஆகும்? எதுவுமே செய்ய முடியாது. என்னிடத்தில் முயற்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்தது, உன்னிடத்தில் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, நான் எப்படி உன்னை எடுப்பது? உனக்கு எந்த முன் திறமையும் இல்லை, எப்படி நான் எடுப்பது என்று கேட்கும்போது சொல்லுகிறார், எல்லோரும் பிறக்கும் போதே எல்லா திறமையையும் பெற்று வருவதில்லை. நீங்களே கூட இங்கு வந்து திறமையை வளர்த்து கொண்டுதான் இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த நேர்காணல் செய்பவர், அந்த மேலாளர், இவருக்கு ஒரு கீழ் தொழிலாளி வேலையை தருகிறார். தொழிலாளி வேலையை மனமோந்து ஏற்றுக்கொண்டு நன்றாக உழைக்கிறார். உழைத்து அந்த தொழிற்சாலையில் நுணுக்க பிரிவின் தலைவராகிறார். தலைவராகி சில நாட்களுக்கு பின் அந்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்குகிறார். நிறுவனத்தை விலைக்கு வாங்கி எல்லா வெளிநாடுகளிலும் தன் தொழிலை பரப்பி ஃபோர்ட் என்ற கார் கம்பெனியை நிறுவுகிறார். அவருக்குத்தான் அவர் இந்த தொழில், இந்த வேலை எனக்கு ரொம்ப கடினமானது என்று நினைக்காமல் எல்லோராலும் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததால் அவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கை நிரூபித்து நீண்ட காலம் உலகத்தின் முதல் பணக்காரராகவும் திகழ்ந்தார். இன்னொரு திருக்குறள்,
கொள்கை வீரன் கொலம்பஸ் பற்றி 1600 ஆண்டுகளில் கொலம்பஸ் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த உலகை கண்டுபிடிக்க வேண்டும், கடல் வழியாக சென்று நிலப்பரப்பை காண வேண்டும் என்ற பெரிய ஆவல் அவனிடத்திலே ஒரு கனவும் இருந்தது. அவன் தன்னுடன் 20 நண்பர்களை சேர்த்து கொண்டான். 20 நண்பர்களும் நன்றாக முயற்சி உள்ளவர்கள். ஒரு நாள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். தன்னுடைய நாட்டு அரசருடைய உதவியுடன் கப்பலில் புறப்பட்டு செல்லுகிறார்கள். புறப்பட்டு சென்று 24 நாட்கள் ஆகியும் எந்த நிலப்பரப்பையும் காண முடியவில்லை. 19 மீதி இருக்கிற கொலம்பஸை தவிர 19 பேர்களும் இனி கண்டுபிடிக்க முடியாது, இருக்கின்ற தண்ணீர் 24 நாட்களுக்குத்தான் வரும், நாம் திரும்பி நம் நாட்டுக்கு செல்லும், ஸ்பெயின் நாட்டுக்கு செல்லும் வரைதான் இருக்கும், அதனால் நாம் எல்லோரும் திரும்பி சென்று விடலாம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே ரொனால்டு என்பவன் தான் இந்த தண்ணீரை காத்து கொண்டிருக்கிறான். அவனும் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து இதுக்கு நாம் திரும்பி செல்லலாம் என்கிறார்கள். இல்லை, கொலம்பஸ் என்ன சொல்லுகிறார்? இல்லை, நாம் சென்றே ஆக வேண்டும் என்கிறார். இந்த 19 பேரும் சேர்ந்து கொலம்பஸை கட்டி போட்டு மேல் தளத்திலே போட்டு விடுகிறார்கள். கொலம்பஸ் கெஞ்சுகிறார், வேண்டாம், இந்த தண்ணீர் எனக்கு 20 நாள், இன்னும் 24 நாட்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, உணவும் தண்ணீரும் எனக்கு கொடுக்காவிட்டால் எத்தனை நாட்களுக்கு வரும்? 19 நாட்களுக்கு வரும். சரி, 19 நாட்களுக்கும் 19 பேர்களுக்கும் உங்களுக்கு வரும் அல்லவா, அதனால் எனக்கு தண்ணீரோ உணவோ வேண்டாம் என்று சொன்னவுடன் கட்டை அவிழ்த்து விடுகிறார்கள். சரி என்று சொல்லுகிறார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் கொலம்பஸ் இன்றைய பறக்கார கண்டமாகிய அமெரிக்காவை கண்டான். பறவைகள் ஒளி காதில் விழுந்தது. எல்லோரும் துள்ளி குதித்து மகிழ்ந்தார்கள். இவன் இடத்தில் இருந்த அந்த கொள்கை, இவனுக்கு எதை செய்ய வேண்டும், இவனோட வலிமையை அவனுக்கு தெரிந்தது. வழி அறிதல் என்ற அதிகாரத்தில் 472வது குறள், தன்னுடைய வலிமையை தெரிந்து அறிவறிந்து ஒரு செயலை செய்தால் செய்ய முடியாததே ஒன்றும் இல்லை என்கிறது வள்ளுவம். ஒல்வது அறிந்து அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது யாதும் இல் என்று வள்ளுவ பெருந்தகையின் வாக்கை கொலம்பஸ் கண்டுபிடித்தான். நன்றி, வணக்கம்மா. மிக சிறப்பான கதைகளை கூறினீர்கள் ஐயா. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குறளுக்கு ஏற்ப ஹென்றி போர்டு அவர்களுடைய கதையை கூறினீர்கள் ஐயா. நேர்காணலில் தோல்வியுற்ற போதும் முயற்சி செய்ததால் அவர் அந்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கினார் என்று கதையை சிறப்பாக முடித்திருந்தீர்கள். அதை போலவே ஒல்வது அறிவது அறிந்ததன் கண்தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் என்ற குறளுக்கு ஏற்ப கொலம்பஸ் அவர்கள் கடல்வழி மார்க்கமாக அமெரிக்காவை கண்டுபிடித்த கதையை கூறினீர்கள் ஐயா. இரண்டும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கவிஞர் சு. சண்முகம், பண்ருட்டியில் இருந்து. குணங்கள் நிறைந்தவர்களை சான்றோர் என்று கூறுவது தொன்று தொட்டு வந்த வழக்கு. பண்பாடு, கலாச்சாரம் போன்ற சொற்களுக்கு ஏற்ற சொல் சால்பு. சால்புக்கு அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை போன்றவை இன்றியமையாத இலக்கணங்கள் ஆகும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். சான்றோர்களின் சால்பு இல்லையானால் உலகம் தடுமாறி போகும் என்றும் கூறுகின்றார். அத்தகைய சிறப்புமிக்க திருவள்ளுவத்தை கதையாக கூற வருகின்றார் சு. சண்முகம் ஐயா, புதுப்பேட்டையிலிருந்து. வாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. இன்றைய கதை கூறு நிகழ்வின் தலைமையேற்றிருக்கும் ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கும், செயலர் பாரதிதாசனையும் வணங்கி, பாரதி சுடர் நீலகண்ட தமிழனையும் வணங்கி, இதை ஒளியேற்றம் செய்யும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தையும் வணங்கி, ஜெர்மன் தமிழருவி வானொலியையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குநர்களையும் வணங்கி என் கதையை கூற விழைகிறேன். ஓர் பள்ளியில் ஆசிரியராக காசிம் பணியாற்றினார். அவர் 12ஆம் வகுப்பில் ஆங்கில பாடம் நடத்தினார்.
அங்கு சுகுமாரன் படித்து வந்தான். அவனுக்கு தந்தை மட்டுமே. அவனும் அன்றாடம் கூலி வேலை செய்து இவர்களை படிக்க வைத்தார். இவன் தங்கையும் மகிழ்ச்செல்வியை படிக்க வைத்தார். மகிழ்ச்செல்வியோ 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். இருவருமே நன்றாக படித்து வந்தனர். சில தினங்கள் இருவரும் பள்ளிக்கு வரவில்லை. என்னவென்று விசாரித்ததில் தந்தை சிவபாலனுக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஆசிரியர் காசிமுக்கு தெரிய வந்தது. உடனே அன்று மாலையே மருத்துவமனைக்கு சென்று சில உதவிகளை செய்து வந்தார். சுகுமாரின் தந்தை வீடு திரும்பி 2 வாரங்கள் ஆயின. அதன் பின் தந்தைக்கு தேவையானவற்றை செய்து வைத்துவிட்டு தங்கையை பள்ளிக்கு அழைத்து கொண்டு வந்தான். பள்ளி இறுதி தேர்வும் நெருங்கி கொண்டிருந்தது. அதில் மிகவும் சிரமப்பட்டு இரவெல்லாம் படித்து நல்ல மதிப்பெண்ணை பெற்றான் சுகுமாரன். அவனுக்கு கல்லூரியில் பௌதிகம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம். இதனை தன் ஆசிரியர் காசிமிடம் தெரிவித்தான். இதனை கருத்தில் கொண்டு ஆசிரியர் காசிம் அவனுக்கு அறிவுறுத்தி சில ஆலோசனைகளையும் சொன்னார். உன் மதிப்பெண்க்கு நன்றாக இருக்கிறது. அதில் அரசின் 7.5% ஒதுக்கீட்டில் உனக்கு நல்ல பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஆகவே நீ பொறியியல் தேர்ந்தெடுத்து படி, அதிலும் பௌதீகங்கள் வருகின்றன என்று கூறினார். இதை அவன் ஏற்றுக்கொண்டு கல்லூரியிலே கணினி பாடத்தை தேர்வு செய்து வேலைவாய்ப்பும் பெற்றான். சுகுமாரன் அவரின் ஆலோசனையை ஏற்று அதன்படி பொறியியலுக்கு ஒப்புக்கொண்டான். இதைத்தான் வள்ளுவர் அன்றைய அதிகாரம் ஈகை குறள் எண் 221 வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர் துடைத்து என்றார் போலும். இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈகையாகும், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பது ஈகை அன்று என்று சொல்லியிருக்கிறார். ஈகை என்பது இங்கு பொருளை மட்டுமே குறிப்பதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எவரிடத்தில் எது இல்லையோ அதை நாம் கொடுத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு நல்வழி காட்டுதல் சிறப்பானது என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து என்ற குறளிற்கு ஏற்ப சிவபாலன், சுகுமார், மகிழ்ச்செல்வி, ஆசிரியர் காசிம் போன்றோர் கதாபாத்திரத்தின் மூலமாக மிக சிறப்பான கதையை கூறினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் வி. கமலா அம்மா. வாருங்கள் அம்மா. பிறருக்கு எளியராகி நலம் செய்யும் பண்புடையாரை தனியே பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் போற்றுகின்றார் வள்ளுவர். பண்புடையார் வாழ்தலினால்தான் உலகத்து மக்கள் வழி வழியாக வளர்ந்து வருகின்றார்கள் என்றும் கூறுகின்றார். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை தாருங்கள். வி. கமலா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஆயிஷா சித்திக் அம்மை அவர்களுக்கும் மற்றும் பிற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இளமையில் அறம் செய்க அந்த தலைப்புல கதை சொல்ல போறேன். ஒரு ஊரில் முத்தையன் என்ற செல்வந்தர் இருந்தார். அவர் அவ்வூரில் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு பெரிய வீடும் நிறைய நிலமும் இருந்தது. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். மகன் பெயர் அமுதன். அவருடைய மனைவி பெயர் பார்வதி. வீட்டிலும் தோட்டத்திலும் வேலையாட்கள் பலர் வேலை செய்து வந்தனர். வேலையாட்களை நன்கு வேலை வாங்குவார். அவர்களுக்கு ஊதியம் தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டார். ஆனால் நன்றாக பேசுவார். அவரது வேலை ஆக வேண்டும், அதில் மட்டுமே அவர் முனைப்பாக இருப்பார். அவசரத்திற்கு பண உதவி கேட்டால் கொடுக்க மாட்டார். ஆனால் அவரது மனைவி கொடுங்கள் என்று சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பார். அவரது மகனை மட்டும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. மகன் பெரியவனாகிவிட்டான். ஆனாலும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை.
சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தார். அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை, பேசவும் முடியாத நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் சைகை மூலம் பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று கையினை அசைத்து தம் மனைவியையும் மகனையும் பார்த்து கூறுகின்றார். எவருக்கும் அந்த சைகையின் அர்த்தம் புரியவில்லை. மகன் கூறுகிறான், என்னப்பா இந்த நேரத்தில் சோறு கேட்கிறாய் என்றும் மனைவியும் அவ்வாறே நினைத்துக் கொள்கின்றார். உண்மையில் அவரால் தண்ணீர் மற்றும் பால் மட்டுமே சாப்பிட முடிந்தது. என்ன செய்வது? அவர் சொல்வது யாருக்கும் புரியவில்லை. அப்பொழுது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் தான் வந்தது. அவர் இப்போது செய்யலாம் என்று நினைத்ததை செய்ய முடியவில்லை. தம் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் இயலவில்லை. இதனையே வள்ளுவர் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இளமை பருவத்தில் இருக்கும் போதே அறச்செயல்களை செய்தல் வேண்டும் என்றும் அதுவே இறந்த பின்பு நமக்கு துணை என்பதனை அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் குறள் எண் 36 அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்ற அது பொன்றும் கால் பொன்றா துணை. எவ்வளவு பணம் பொருள் சொத்து சேர்த்து வைத்தாலும் எதுவும் நம்மோடு வராது. உரிய நேரத்தில் செய்யும் அறச்செயல்களே நமக்கு துணை நிற்கும் என்கின்றார் வள்ளுவர். நன்றி, வணக்கம். சிறப்பான கதையை கூறினீர்களாமா. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்ற குறளுக்கு ஏற்ற கதையை முத்தையன், பார்வதி, மகன் போன்ற கதாபாத்திரங்கள் மூலமாக மிக சிறப்பாக கூறினீர்கள் அம்மா. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறச்செயல்களை இளமையிலேயே செய்துவிட வேண்டும் என்று பொருள் பொதிந்த மிக சிறப்பான கதையை கூறினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா, நன்றி. வேத பொருளை விறகால் விரித்து உலகோர் ஓத தமிழால் உரை செய்தார். ஆதலால் உள்ளுணர் உள்ளும் பொருளெல்லாம் உண்டென்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டு. வேதத்தின் பொருளை உலகத்தார் ஓதி உணரும் பொருட்டு உபாயத்தால் விரித்து தமிழ் மொழியிலே சொல்லி அருளியுள்ளார். ஆதலால் நினைப்பவர் நினைக்கும் பொருள்கள் எல்லாம் திருவள்ளுவர் திருவாயில் பிறந்த திருக்குறளின் கண்ணே உண்டு என்று அறிவுடையர் சொல்லுவர் என்று கூறுகின்றார் செயலூர் கொடுஞ்செங்கண்ணனார். இந்த மிக சிறப்பான நிகழ்வை கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 17 நமக்கு வழங்க வாய்ப்பளித்து தந்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதலாவதாக நான் நன்றியை கூறுகின்றேன். இந்த நிகழ்வை ஸ்டெப் டிவியின் மூலம் நமக்கு வலையேற்றம் செய்யும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழருவி வானொலி நிலைய இயக்குனர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக இன்றைய நிகழ்வில் கதை கூறிய கதை சொல்லிகள் கவிஞர் திலகம் ரா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், அரங்கநாயகி கண்ணன் தர்மபுரி அம்மா அவர்களுக்கும், மழலை வி யோகஸ்ரீ மயிலாடுதுறை அவர்களுக்கும், திருமதி மா காயத்ரி அவினாஷி அம்மா அவர்களுக்கும், கவிஞர் கோபால் ராமச்சந்திரன் கோவை ஐயா அவர்களுக்கும், கவிஞர் சு சண்முகம் ஐயா அவர்களுக்கும், வி கமலா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி.